Kavi? Okay. Hello everyone. Shall we start the socials optional now, like orientation class? Yes, ma'am. Yeah. Do you have any other doubt regarding, like, do you have any idea regarding optional subject before getting into this optional? Can anyone please respond? Guys? What should I name out? Kritika, Krishna Prashant, Priya, Kanishka, and everyone who are attending this session. Do you have any idea regarding optional? See, you can speak in Tamil too. Tamil, English, anything is fine. Optional பத்தி ஏதாவது ஐடியா இருக்காப்பா இது வரைக்கும்? Am I audible or what? Yes, ma'am, you are audible, ma'am. Yeah, optional பத்தி ஏதாவது ஐடியாஸ் இருக்கா? எந்த சப்ஜெக்ட் சூஸ் பண்றது அது கேக்குறீங்களா மேம்? ஜெனரலா ஆப்ஷனல் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேக்குறேன். ஒரு பர்టిక్యులர் சப்ஜெக்ட்ல ஃப்ளூயன்ட்டா இருந்து அத அட்டெண்ட் பண்றதா மேம்? ஓகே. எக்ஸாம் ப்ரொசீஜர் தெரியுங்களா எல்லாத்துக்கும்? லைக் how this exam will be அப்படிங்க. What are the stages in the exam அதெல்லாம் தெரியுமா? இல்ல I should start from there? So you can freely interact with me. I don't ask any questions subject related. நான் எதுவுமே கேட்க போறது இல்ல. நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்கன்னு கேட்க போறது இல்ல. I'm just here to tell you about sociology optional. இந்த 2 hours எனக்கு அதுதான் work. Ma'am, 500 க்கு இது optional subject. ஓகேங்க. Your name pa? கார்த்திகா. ஓகே. அண்ட் யாராவது இது வரைக்கும் சூஸ் பண்ணிருக்கீங்களாப்பா இந்த ஆப்ஷனல் தான் நான் எழுத போறேன், இது எனக்கு செட் ஆகும், அந்த மாதிரி ஏதாவது ஐடியாஸ் இருக்கா? இல்ல சிலபஸ் எல்லாம் பாத்திருக்கீங்களா? See, say yes or no. நோனாலும் பிரச்சனை இல்லை, எஸ்னாலும் பிரச்சனை இல்லை. I want you to interact. Yes, ma'am. For what this is? Main syllabusலாம் already பார்த்திருக்கீங்கல்ல? Yes, ma'am. Okay, let me continue with this, right? 1 minute. Yes. இப்போ வந்து எதுக்கு ஆப்ஷனல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் நம்ம பார்க்க போறோம், ரைட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம வந்து ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணியாச்சு, ரைட்? ஜெனரல் ஸ்டடீஸ் 1 கிளியர் பண்ணியாச்சு, 2 கிளியர் பண்ணியாச்சு. we are preparing for mains, right? and why mains important அப்படின்னா உங்களுடைய மார்க் பொறுத்து தான் வந்து உங்க ரேங்க் வந்து டிசைட் ஆகும். ரேங்க் பொறுத்து உங்களுடைய போஸ்டிங் வந்து அலோகேட் ஆகும், ரைட்? வெதர் யூ ஆர் கெட்டிங் IAS or some other service, right? and எல்லாத்துக்கும் IAS ஆகணுங்கிறது ஆசை இருக்காது. there are many services, there are 16+ services. அதுல எந்த சர்வீஸ் வேணும்னாலும் ரேங்க் பொறுத்து தான் நமக்கு வந்து போஸ்டிங் அலோகேட் ஆகும். அதே மாதிரி கேடரும் அலோகேட் ஆகும், ரைட்? அண்ட் இஃப் எங்கேயாவது நான் வந்து இந்த கிளாஸ்ல ரொம்ப ஸ்பீடா பேசுற மாதிரி இருக்குதுன்னா கைண்ட்லி ஸ்டாப் தேர், ரைட்? நைஸ். ஓகே. யா, ஓகே. இப்போ எதுக்கு ஆப்ஷனல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பார்க்கலாம், ரைட்? இப்போ வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் மொத்தம் 4 பேப்பர் இருக்கு. மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க 9 பேப்பர் எழுதுவீங்க, ரைட்டா? அதுல ஃபர்ஸ்ட் 2 பேப்பர் வந்து இட் இஸ் கம்பல்சரி பேப்பர். தட் இஸ் ஒன்னு வந்து தமிழ், இன்னொன்னு வந்து இங்கிலீஷ். இஃப் யூ ஆர் டேக்கிங் தமிழ் ஆர் எனி அதர் லாங்குவேஜ், இட் இஸ் அப் டு யூ, ரைட்? இது தவிர இது ரெண்டுமே வந்து குவாலிஃபைங் பேப்பர்னு சொல்றாங்க, ரைட்? இது ஃபர்ஸ்ட் இது 2 எழுதிடுவீங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 7 பேப்பர் இருக்கு, ரைட்? அண்ட் இதுல ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து எஸ்ஏ, 2 எஸ்ஏ எழுதுவீங்க. அண்ட் ஒரு எஸ்ஏ வந்து 125 மார்க்ஸ் அண்ட் that will be 2 essays. The total marks for essay is 250, right? அண்ட் ஜெனரல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 பேப்பர் இருக்குப்பா. ஃபர்ஸ்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி அண்ட் டு சம் எக்ஸ்டென்ட் இந்தியன் சொசைட்டி, ரைட்? இது வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் 1. அண்ட் ஜெனரல் ஸ்டடீஸ் 2ல பார்க்கும்போது பாலிட்டி, கவர்னன்ஸ், சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் சோ ஆன் இதெல்லாம் கம்ப்ரைஸ் பண்ணுது ஜெனரல் ஸ்டடீஸ் 2.
அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் 3ல பார்க்கும்போது அக்ரிகல்ச்சர், டெக்னாலஜி அண்ட் எக்கனாமி இது ஃபுல்லாக கம்ப்ரைஸ் பண்ணது 3. அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் 4 வந்து எத்திக்ஸ் பேப்பர். இந்த 4 பேப்பருமே வந்து 250 மார்க்ஸ் ஈச். அண்ட் நீங்கள் அதில் கொடுத்துருக்க எல்லா கொஷினையும் வந்து அட்டென்ட் பண்ணணும், ரைட்? இதுதான் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் 1 to 4ஓட கண்டென்ட். அண்ட் இந்த 4 பேப்பர்ஸ் எழுதணும் அப்படின்னா இட் வில் பி அரௌண்ட் ஃபார் 1000 மார்க்ஸ், ரைட்? Next is optional. Optional வந்து there are n number of optional. Sociology, geography, history, public administration and இந்த மாதிரி அப்புறம் லிட்ரேச்சரும் நிறைய இருக்கு, ரைட்? தமிழ் லிட்ரேச்சர், இங்கிலீஷ் லிட்ரேச்சர், எது வேணா யார் வேணா எடுத்துக்கலாம், ரைட்? பட் இந்த ஆப்ஷனலோட 500 மார்க்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்குன்னு நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். அண்ட் நம்ம இப்போ மெயின்ஸ்ல வந்து இந்த ரிட்டன் டோட்டல் இருக்கு இல்லையா, நம்ம எழுதக்கூடிய மெயின்ஸ்க்கான மார்க் வந்து 100 and 750. டோட்டலா இவ்வளோ மார்க்குக்கு தான் நம்ம மெயின்ஸ் வந்து அப்பியர் ஆகிறோம், ரைட்? நெக்ஸ்ட் மெயின்ஸ் கிளியர் ஆகிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பர்சனாலிட்டி டெஸ்ட்னு ஒன்று உண்டு. அதுதான் நம்ம இன்டர்வியூன்னு சொல்கிறோம். இட் இஸ் ஆஃப் 275 மார்க்ஸ், ரைட்? அண்ட் டோட்டலாக நம்ம எதுக்காண்டி இந்த எக்ஸாம் அப்பியர் ஆகிறோம், லைக் இந்த 2025 இருக்குல்ல, இந்த மார்க் தான் வந்து இவ்வளோ மார்க்குக்கு தான் நம்ம வந்து மெயின்ஸ் ப்ளஸ் இன்டர்வியூ ரெண்டுக்குமே அப்பியர் ஆகிறோம். இதில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணால் நம்ம எந்த இடத்துல நிற்கலாம்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம், ரைட்? நெக்ஸ்ட் அண்ட் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்காப்பா, லைக் மார்க் ஸ்பிளிட் அப் அண்ட் பேப்பர்ஸில்? No, ma'am. ஓகே, கிளியர் தானே? இது பர்சனாலிட்டி டெஸ்ட் அண்ட் ரிட்டன் டோட்டல் இது ரெண்டும் சேர்த்து மொத்தம் 225 மார்க்ஸ் வரும். நெக்ஸ்ட் we are going to see about this is இந்த ஸ்லைடில் என்ன இருக்குது அப்படின்னா 2023 ரிசல்ட் வந்துச்சு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய டாப்பர்ஸோட மார்க் ஷீட், ரைட்? ஃபர்ஸ்ட் 10 மெம்பர்ஸோட மார்க் மட்டும் தான் எடுத்திருக்கோம். அண்ட் இது மட்டும் சஃபலாக இருக்குது, ரைட்? இது வந்து மெயின்ஸ் மார்க்கு, இது வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட் மார்க், ரைட்? ஜஸ்ட் சி ஃபர்ஸ்டோட ஆல் இந்தியா ரேங்க் 1ஓட மார்க் பாருங்க. ரிட்டன் டோட்டல் வந்து 899, ரைட்? எவ்வளோக்கு நம்ம வந்து மெயின்ஸ் எழுதுறோம்? 17. எனக்கு எத்தனை நம்பர்? 1750. யா, அதுக்கு வந்து நீங்க 800 அரௌண்ட் இல்ல 900 அரௌண்ட் கிளியர் பண்ணிட்டால you'll be getting what? ஆல் இந்தியா ரேங்க் 1 பக்கத்துல வந்து வந்துடலாம், ரைட்? அண்ட் இவங்களுடைய கிராண்ட் டோட்டல் பார்க்கும்போது இட் இஸ் 1099, ரைட்? ஸோ வந்து நம்ம 2025க்கு இப்போ ஸ்கூல் எக்ஸாம்ஸ், காலேஜ் எக்ஸாம்ஸ் மாதிரி யூபிஎஸ்சியோட மெயின்ஸ் வந்து கிடையாது, ரைட்? அட்லீஸ்ட் நீங்கள் ஒவ்வொரு பேப்பரில் 40% to 42% ஆஃப் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணாலே வந்து we can easily sail through, right? And for this scoring, இந்த amount of mark வரதுக்கு you need to put significant amount of work, right? Because syllabus வந்து நமக்கு கொஞ்சம் வாஸ்டா இருக்கிறதுனால நம்ம நிறைய படிக்க வேண்டியது இருக்கு, ரைட்? இன் ஜென்ரல் ஸ்டடீஸ் 1 பார்க்கும்போது it comprises of many subjects, right? எத்திக்ஸ் மட்டும் தான் வந்து it comprises of only one ethics. அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டடீஸ் மட்டும் தான் GS 4ல இருக்கும். இப்போ ஆப்ஷனல்ங்கிறது வந்து நீங்க ஒரு சப்ஜெக்ட் மட்டும் தான் படிக்கிறீங்க இல்லையா? இப்போ சோஷியாலஜின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரே சப்ஜெக்ட்ல இருந்து நமக்கு 2 பேப்பர் வருது. அண்ட் ஈச் பேப்பருக்கு 250 மார்க்ஸ், we are getting 500 மார்க்ஸ். இந்த 500க்கு நீங்க ஒரு 300 இல்ல அரௌண்ட் ஒரு 250 to 275 வரைக்கும் நீங்க ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா நம்ம வந்து இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணலாம். இன்டர்வியூ மார்க் வந்து சம்டைம்ஸ் நமக்கு கை கொடுக்கலாம், சில டைம் வந்து இட் மே டர்ன் அப், ரைட்? பிகாஸ் இட் இஸ் இன்வால்விங் 5 other human beings in that, ரைட்? இப்போ மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இட் கம்ப்ளீட்லி யுவர் எஃபோர்ட். நீங்க எவ்வளோ படிக்கிறீங்க, எவ்வளோ நோட்ஸ் எடுக்கிறீங்க, எவ்வளோ தூரம் நீங்க எழுதி பார்க்குறீங்க, இதை பொறுத்து தான் நமக்கு வந்து மெயின்ஸோட ரிட்டன் டெஸ்ட் இருக்கு. இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் இட் மே டர்ன் பாசிட்டிவ் சைட் சம்டைம்ஸ். லைக் see here 10th ஆல் இந்தியா ரேங்க் 10th இன்டர்வியூ மார்க் பாருங்க, இட் இஸ் 154 out of 275, ரைட்? ஸோ இது வந்து நம்ம கையில் இல்லை. ஈவன் தோ வி பெர்ஃபார்ம்டு வெல், இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தோஸ் பர்சனாலிட்டிஸ் பெர்ஸ்பெக்டிவ். அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம எவ்வளோ தூரம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம்னு பொறுத்து தான் அந்த மார்க்ஸ் வந்து வருது. ஸோ நம்ம கையில் என்ன இருக்கு அப்படின்னா ப்ரிப்பரிங் ஃபார் ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் எஸ்ஏ அண்ட் ஆப்ஷனல். இதை நம்ம வந்து சீரும் சிறப்புமா பண்ணிட்டோம் அப்படின்னா வில் பி சைலிங் த்ரூ மெயின்ஸ் அண்ட் வில் பி கெட்டிங் சம் குட் ரேங்க், ரைட்? அண்ட் திஸ் இஸ் த டாப்பர்ஸ் மார்க் ஷீட். வை ஐ ஹவ் ஆடட் திஸ் அப்படின்னா in order to get you an idea, ரைட்? நம்ம வந்து சும்மா படிச்சுட்டே இருக்க முடியாது இல்லை. ஏன் படிக்கிறோம், எவ்வளோ படிக்கிறோம், எதுக்காக படிக்கிறோங்கிறது தெரிஞ்சுதான் நம்ம படிக்கணும், ரைட்? அண்ட் திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் டாப்பர்ஸ் மார்க் ஷீட். அண்ட் ஃபார் யூர் கைண்ட் ரெஃபரன்ஸ், இந்த ஆல் இந்தியா ரேங்க் 2 இருக்கார்ல அனிமேஷ் பிரதான், he had sociology as his optional, right? Okay. I'm going to change this. Okay, this is 2017 டாப்பர் அனுகுமாரி மேமோட ஒன் ஆஃப் த அவங்களோட மார்க் ஷீட் இது. அண்ட்
இவங்களோட ஆப்ஷனல் வந்து சோஷியாலஜி. ஜஸ்ட் சி அவங்க எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு. ஷி ஹேவ் ஸ்கோர்டு அரௌண்ட் 163 இன் பேப்பர் 1 அண்ட் 155 இன் பேப்பர் 2, ரைட்? ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு 300 மார்க்ஸ் வந்து சோஷியாலஜியில் இல்லை ஆப்ஷனலில் ஸ்கோர் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் டு கெயின் ஆர் sail through this mains examination, right? And this is அனிமேஷ் பிரதான், அவருடைய ஃபைனல் மார்க் ஷீட். அவரோட ஸ்கோர் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் 133 ஃபார் இன் பேப்பர் 1 அண்ட் 153 in paper 2, right? And okay, now we are going to இந்த செஷனோட கோரே இதுதான், லைக் why sociology is your optional, right? Okay, first and foremost இந்த ஆப்ஷனல் பொறுத்த வரைக்கும் இட் ஹேஸ் சம் ஸ்கோரிங் பொட்டன்ஷியல். இப்போ நீங்கள் எந்த ஆப்ஷனல் சூஸ் பண்ணாலும் சரி, அதில் வந்து எவ்வளோ தூரம் ஸ்கோர் பண்ண முடியுங்கிறது யூ நீட் டு ப்ரிப்பேர் இன் ஹேண்ட். லைக் இதை எதை வச்சுலாம் டிசைட் பண்ணலாம் அப்படின்னா, இதிலிருந்து வந்திருக்கக்கூடிய டாப்பர்ஸ் வந்து எவ்வளோ பேர் வந்து சோஷியாலஜி ஆப்ஷனில் எடுத்து எவ்வளோ பேர் கிளியர் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது சோஷியாலஜி ஸ்டூட் ஒன் அமாங் த ஸ்கோரிங் சப்ஜெக்ட், ரைட்? And next one is that syllabus இருக்குல்ல, syllabus have been mentioned in our UPSC notification. இதில் உள்ள syllabus வந்து கான்செப்ட் வைஸாக ரொம்ப கிளியர் கட்டாக நமக்கு கொடுத்ததுனால நமக்கு ப்ரிப்பரேஷனுக்கு இட் இஸ் குவைட் ஈஸி ஃபார் அஸ், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் இஸ் கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு கான்செப்ட் எடுக்கும்போது உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சிலபஸும் பார்ப்போம் இந்த கிளாஸில். கான்செப்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கும். நீங்கள் ஃபெமிலியரான வேர்ட்ஸ் தான் உங்களுக்கு இருக்குமே தவிர நீங்கள் புதுசாக ஒன்று படிக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகாது சோஷியாலஜி பொறுத்த வரைக்கும், ரைட்? அண்ட் இட் ஓவர்லாப்ஸ் வித் ஜென்ரல் ஸ்டடீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் 1ல வந்து இந்தியன் சொசைட்டி இருக்குது அண்ட் 2ல வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் இருக்குது. இந்த ரெண்டு டாபிக்ஸ்மே வந்து we can cover it with sociology, right? So it overlaps with the general studies too. Next, while writing answers in ethics உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக இருக்கிறதுக்காண்டி நிறைய கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் கிடைக்கும். while after you learning this subject you will getting so many perspectives in writing ethics and also in essay paper, right? And essay பொறுத்த வரைக்கும் ரெண்டு எஸ்ஸே எழுத வேண்டியது இருக்கும். ஒன்று வந்து philosophical எஸ்ஸேவாக இருக்கும், இன்னொன்று வந்து இட் இஸ் ஸ்லைட்லி ரிலேட்டட் டு சோஷியாலஜிக்கல் கான்செப்ட் only, right? You can choose from those options, right? And it is a versatile subject. And if நீங்கள் வந்து இன்ஜினியரிங் பேக்ரவுண்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து மேத்தமெட்டிக்ஸ் or you can study some other subject in your UG, but ஒன்ஸ் நீங்கள் இந்த சப்ஜெக்ட் எடுத்து படிக்கும்போது கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியராகவும் இருக்கும். நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் இந்த வேர்ட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் வேற பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரைட்? ஸோ இட் இஸ் ஸோ versatile to everyone and யாராலையும் படிக்க முடியும். யூ கேன் say that நான் தமிழ் மீடியம், இல்லை நான் வந்து தமிழ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கேன், என்ன இருந்தாலும் சரி, உங்கள் பேக்ரவுண்ட் எதுவாக இருந்தாலும் சரி, you can start this subject from scratch and you can end this, right, with ease. And next one is that it helps in personality test. To be frank, personality testல வந்து உங்களுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து இட் இஸ் குவைட் இன் சம் அப்ஜெக்டிவ் டைப். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கிறதுக்கும் ஒரு சொசைட்டியில் இருக்கக்கூடிய சோஷியல் இஷ்யூஸை வந்து எல்லா பெர்ஸ்பெக்டிவ்ல அனலைசிஸ் பண்ணுறதுக்குமே வந்து உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரைட்? அண்ட் ஆல்சோ ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் வந்து ஆக்சுவலி we have spend our time with people, right? நம்ம பஸ்ஸில் போகும்போதாக இருக்கட்டும், இல்லை எந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சொசைட்டியோட மிங்கிள் ஆகிறோமோ எல்லா இடத்துலையுமே we are gaining some kind of attributes. அதில் சோஷியாலஜி படித்ததுக்கப்புறம் you will get a good understanding about the society and you can serve the people in a better way, right? And it also develops some analytical skills. And இப்போ உங்கள்கிட்ட ஒரு கான்செப்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அதை பொறுத்து அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம். அண்ட் எப்படி சொல்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஒரு கான்செப்ட் கொடுக்குறோன்னு வைங்க, உங்களுக்கு ஆன்சரே எழுத தெரியல அந்த கான்செப்டில். இப்போ பாவர்ட்டி இருக்குது, இல்லை சம் டிஃபிகல்ட் கான்செப்ட் இருக்குது அப்படின்னா அதில் உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் எழுதணும் அப்படின்னா யூ கேன் டெவலப் சம் அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இன் தட். உங்களுக்கு நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் மூலிமா உங்களுக்கு கிடைக்க வரும். ஸோ உங்களுக்கு சில டைம் கண்டென்ட்டே இல்லைனாலும் யூ கேன் learn or you can write on that, right? And also after learning this sociology you can feel yourself, right? ஒரு social issuesக்கும் உங்களுக்கு இதை என்ன மாதிரிலாம் நம்ம அனலைஸ் பண்ணலாம், இதுக்கு நம்ம என்ன மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு ஸ்கீம்ஸ் எடுத்துகிட்டு வரலாம் பண்ணணும், you'll get an idea about this, right? And overall இதெல்லாமே வந்து சப்ஜெக்டோடது. Why we are studying this அப்படின்னா, and the utmost reason is to score a good mark and get a good service, right? அதுக்கு பொறுத்த வரைக்கும் சோஷியாலஜியில் we are having some limited source only. ரொம்ப கம்மியான சோர்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதை நீங்கள் நிறைய டைம் ரிவைஸ் பண்ணாலே போதும், we can score maximum, right? Maximum in the sense 300+ and ரொம்ப கம்மியாக எடுத்திருந்தா கூட 250 260+ வந்து நம்மளால ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும், ரைட்? அண்ட் இங்கே ரொம்ப கம்மியான டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தான் இருக்கும் and there is some familiar concepts and it is a scoring paper, right? This is all about sociology I want to tell.
And do you have any doubts in this, like before we getting into this syllabus? ஏதாவது doubts இருக்கா, like regarding the sociology? Guys? No, ma'am. Okay. Let's continue with this syllabus of this paper. மொத்தம் 2 பேப்பர் இருக்கு. Optional 1 வந்து sociology paper 1. It is 6th paper of your mains. And the heading of the paper is fundamentals of sociology. நான் ரொம்ப டீடைலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது. I'm just giving a passing reference, right? And தேவைப்படுற இடத்துல we can see, right? ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நம்ம வந்து சோஷியாலஜிங்கிற டிசிப்ளின் எப்படி வந்ததுன்னு தான் பார்க்கணும், ரைட்? அண்ட் இப்போ ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்து உருவாகணும் அப்படின்னா அதுக்கான காசஸ் இருந்திருக்கும் இல்லையா, அதுதான் இந்த சாப்டர்ல மேஜரா இருக்கும். அண்ட் we are dealing with the comparison of this subject with other social sciences like psychology and anthropology, history and so on, right? In first chapter we are going to see how sociology is emerged and the subject oda aim enna, then the comparison with sociology and other social sciences, right? Next is sociology and common sense. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு வந்து சொசைட்டில இப்போ ஜென்ரலா மற்ற காமனர்ஸ் பார்க்கறதுக்கும் ஒரு சோஷியாலஜி படிச்சவங்க பார்க்கறதுக்கும் there is some kind of difference, common sensical, right? So இத பத்தி படிக்கிறதா வந்து first chapter. And second chapter is why sociology is considered as a science அப்படின்னு சொல்லிட்டு it is quite ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிச்சதுக்கப்புறம் we get to know like இந்த சப்ஜெக்ட் எப்படி உருவாச்சு, நம்ம ஏன் இதை சயின்ஸாக ரெகக்னைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு 2 ஸ்ட்ரீம் ஆஃப் பீப்புள் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஒன் இஸ் பாசிட்டிவிசம் அண்ட் அனதர் ஒன் இஸ் நான் பாசிட்டிவிஸ்ட். அண்ட் இது மட்டும்தான் இதில் இருக்கும். அண்ட் இட் இஸ் அ ரிலேட்டிவ்லி ஸ்மால் சாப்டர். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ரிசர்ச் மெத்தட்ஸ் அண்ட் அனாலிசிஸ், ரைட்? அண்ட் ப்ராபப்ளி யூஜி டிகிரியில் யூ மைட் ஹவ் லேர்ன் சம்திங் அபவுட் திஸ் ரிசர்ச் மெத்தட் அண்ட் அனாலிசிஸ். அதில் கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாக படிக்கிறது தான். சர்வே மெத்தட்னா என்ன, அண்ட் ரிசர்ச் மெத்தட்ஸில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது, குவாலிட்டேட்டிவ் டைப்ஸ் அண்ட் குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ். இதை பற்றி தான் நம்ம இதில் டீட்டெயிலாக பார்ப்போம், ரைட்? நெக்ஸ்ட் இஸ் சோஷியாலஜிக்கல் திங்கர்ஸ். திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் அவர் சோஷியாலஜி சிலபஸ். இந்த ஒரு சாப்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா literally 40% of the syllabus have been completed, because இதோட அப்ளிகேஷன் பார்ட் தான் வந்து நமக்கு செகண்ட் பேப்பர் இருக்கும். லைக் சோஷியாலஜி பேப்பர் 2 இருக்கு இல்லையா, அது வந்து இட் இஸ் மோர் ஆர் லெஸ் இதோட அப்ளிகேஷன் பார்ட் மட்டும் தான் வந்து அங்கே இருக்கும். உங்களுக்கு இந்த 4th சாப்டர் மட்டும் ரொம்ப தெளிவாக முடிஞ்சிருச்சு, ஐ மீன் உங்களுக்கு கான்செப்ட் கிளாரிட்டி வந்துருச்சு, எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஜாப் இஸ் டன் லிட்டரலி ஃபார் 40 to 50%, ரைட்? அண்ட் இதில் நம்ம பார்க்க போகிற திங்கர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது கார்ல் மார்க்ஸ், எமில் டர்கின், மேக்ஸ் வெபர், டால்காட் பார்சன்ஸ், ராபர்ட் கே மர்டன் அண்ட் நீட், ரைட்? அண்ட் இவங்களோட தியரிஸ் எல்லாமே பேஸ் பண்ணது தான் வந்து இந்த டோட்டல் பேப்பர். 2 பேப்பருமே வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும், ரைட்? அண்ட் இந்த சாப்டர் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு பாதி பேப்பர் வந்து முடிஞ்சதும். ஸோ இட் இஸ் குவைட் ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட். அதனால தான் நான் அகைன் ஐ எம் சேயிங் திஸ். Next, 5th chapter is stratification and mobility, right? In this, there is some concept like poverty, deprivation, equality, inequality, and there are some theories. அதுக்கப்புறம் இதுக்கான டைமென்ஷன்ஸ், லைக் இப்போ சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன்னா நமக்கு சொசைட்டியில் இருக்கக்கூடிய லேடர் இருக்கு இல்லையா, லைக் கிளாஸு, ஜெண்டர் மூலயமா ஸ்ட்ராட்டிஃபை பண்ணியிருக்காங்க. டிவிஷன் ஆஃப் த சொசைட்டி தான் வந்து ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். And next is social mobility. In this we are going to deal with open and closed systems, like என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்கு மொபிலிட்டியில், and what are the sources and the causes for this mobility. இதெல்லாமே வந்து we are dealing in this stratification and mobility, right? Next chapter is work and economic life. In this, இப்போ வந்து in the previous chapter we'll be dealing with how society is stratified, and next வந்து எக்கனாமிக்கலாக எப்படி சொசைட்டி ஸ்ட்ராட்டிஃபை இருக்குன்றது தான் நமக்கு 6th டாபிக். இதில் வந்து ஏர்லி டேஸ்ல இருந்திருக்கக்கூடிய ஸ்லேவ் சொசைட்டி, அதுக்கப்புறம் வந்து லேண்ட் லார்ட்ஸு, லேண்ட் லார்ட்ஸ், பெசன்ட்ஸ்லாம் வருவாங்க இல்லையா, இது ஃபீடல் சொசைட்டி. அதுக்கப்புறம் வந்து இண்டஸ்ட்ரீஸ் உருவாயிருக்கும். ஸோ இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி, ரைட்? இது எல்லாமே வந்து நமக்கு திங்கர்லேயே கவர் ஆயிரும். இதை வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு பாசிங் ரெஃபரன்ஸ் அண்ட் கிளாஸ் நோட்ஸ் மட்டும்தான் இதில் இருக்கும், ரைட்? இந்த சாப்டரில். நெக்ஸ்ட் இஸ் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஒர்க் and labor and society. This is all about the work and economic life. Next is 7th chapter, work and economic life kapro politics and society. Idhula we are going to deal with sociological theories of power. இந்த theories வந்து we might have studied in the 4th chapter. அதோட next அதோட கொஞ்சம் extension மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கும், right? Next is power elite, bureaucracy, pressure group, political parties. You might have studied about this bureaucracy, pressure group, political parties. இதெல்லாமே வந்து நம்ம might have studied in
பாலிட்டியில் வந்து ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. அண்ட் நேஷன், ஸ்டேட், சிட்டிசன்ஷிப், டெமோக்ரஸி, சிவில் சொசைட்டி, ஐடியாலஜி, நெக்ஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸான ப்ரொட்டஸ்ட்டு, சோஷியல் மூவ்மெண்ட்ஸ், ரெவல்யூஷன், இதை பற்றிலாம் இந்த சாப்டரில் இருக்கும். ரைட். Next is religion and society. In this, we are going to deal with some theories and some religious practices like animism. Animism is things அல்லது ஆப்ஜெக்ட்ஸை வந்து வழிபடுறது, worshipping of things and animals, that is called as animism. And monoism. Monoismனா வந்து single god. And pluralismனா நிறைய gods வந்து worship பண்றது. Next is a sect. ஒரு group of religionல இருந்து நிறைய sect வரும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஷைவிசம்ல இருந்து ஒன் ஆஃப் த செக்ட் வந்து லிங்காயித் அப்படின்னு சொல்லுவாங்க, கர்நாடகாவில் ஃபாலோ பண்றாங்க. ரைட். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் கல்ட். நெக்ஸ்ட் இஸ் ரிலீஜியன் இன் மாடர்ன் சொசைட்டி, லைக் ரிலீஜியன் அண்ட் சயின்ஸ், செக்குலரைசேஷன், ரிலீஜியஸ் ரிவைவலிசம் அண்ட் ஃபண்டமெண்டலிசம். இது எல்லாமே வந்து நீங்க ரெகுலரா நியூஸ் பேப்பர் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா யூ மைட் ஹவ் நோன் திஸ் டாபிக்ஸ் வெரி ஃபெமிலியர்லி. ரீசன்ட் டேஸ்ல இந்த ரிலீஜியஸ் ரிவைவலிசம் அண்ட் ஃபண்டமெண்டலிசம், செக்குலரைசேஷன்ல வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல. நெக்ஸ்ட் இஸ் சிஸ்டம் ஆஃப் கிங்ஷிப். இதில் நம்ம பார்க்க போகிறது ஃபேமிலி, டைப்ஸ் ஆஃப் ஃபேமிலி, மேரேஜ், அதுக்கப்புறம் பேட்ரியார்கி. அண்ட் இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்ட்ஸான வந்து லைக் தெர் இஸ் அ ட்ரெண்ட் இன் ஃபேமிலி, ரைட்? டிங்க் ஃபேமிலின்னு சொல்கிறாங்க, DINK, டபுள் இன்கம் நோ கிட் ஃபேமிலி, ரைட்? இட் இஸ் அ ரீசென்ட் ட்ரெண்ட், ரைட்? Next is social change in modern society. This is the last chapter of our first paper, right? And sociological theories of social change. Social change la irukkudiya theories enalla. Next is development and dependency. இப்போ ஒரு டெவலப்டு கண்ட்ரி இருக்கு அப்படின்னா அவங்க எப்படி டெவலப்பிங் கண்ட்ரி அவங்கள டிபெண்ட் பண்ண வச்சிருக்காங்க, இந்த மாதிரி தியரிஸ்லாம் இருக்கு, இதுல இருக்கும். அண்ட் தெர் இஸ் ஏஜென்ட்ஸ் ஆஃப் சோஷியல் சேஞ்ச், எஜுகேஷன் அண்ட் சோஷியல் சேஞ்ச், அண்ட் சயின்ஸ், டெக்னாலஜி அண்ட் சோஷியல் சேஞ்ச். திஸ் இஸ் ஆல் அபவுட் த ஃபர்ஸ்ட் பேப்பர். அண்ட் திஸ் இஸ் ரிலேட்டிவ்லி ஸ்மால் பேப்பர், ரைட்? மொத்தம் 10 சாப்டர் தான் இருக்கு ஃபர்ஸ்ட் பேப்பர்ல. அண்ட் next we are going to deal with sociology paper 2, right? இதுல வந்து number of chapters கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும், but it is completely application part of the paper 1, right? paper 1ல என்ன படிச்சோமோ அது இந்தியன் கண்டெக்ஸ்ட்ல நம்ம வச்சு படிக்கிறதா வந்து paper 2. And the head of the paper is Indian society, structure and change, right? First one is that introducing Indian society. இதுல ஒரே ஒரு சாப்டர் தான் இருக்கு, தட் இஸ் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ஆன் தி ஸ்டடி ஆஃப் இந்தியன் சொசைட்டி. இந்தியன் சொசைட்டில நம்ம என்னென்ன பெர்ஸ்பெக்டிவ்ல படிக்கலாங்கிறத பார்க்க போறோம், ரைட்? இதுல 3 டாபிக்ஸ் இருக்கு, இண்டாலஜி, ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனலிசம் அண்ட் மார்க்சிஸ்ட் சோசியாலஜி. இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பேப்பர் 1ல 4th சாப்டர்ல நம்ம ஆல்ரெடி டீல் பண்ண திங்கர்ஸோட அப்ளிகேஷன் பார்ட் தான் வந்து இங்க இருக்கும், ரைட்? Next is second is impact of colonial rule on Indian society. We might have studied this under modern India and modern India economy. இதுல தான் நம்ம வந்து படிச்சிருப்போம். அதோட sociological perspective தான் இங்க பார்ப்போம், right? What are the social reforms and protests and the movements happened during the colonial period? இதெல்லாமே நம்ம படிக்கிறது வந்து in this chapter, impact of colonial rule on Indian society. Next is social structure. இந்தியன் சொசைட்டியோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றது இதில் படிப்போம், ரைட்? ஸோ இந்த பேப்பர்ல இருந்து தான் வந்து நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் 1ல இருக்கக்கூடிய இந்தியன் சொசைட்டிங்கிற கான்செப்ட் வந்து இங்க கவர் ஆகும். ஓவர்லாப்பிங் ஆஃப் ஜென்ரல் ஸ்டடீஸ் சொன்னோம் இல்லையா, இட் ஹேப்பன் ஹியர், ரைட்? ஃபர்ஸ்ட் வந்து we know that India is agricultural background இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் ரூரல் அண்ட் அக்ரேரியன் சோஷியல் ஸ்ட்ரக்சர். இந்தியாவில் இருக்கக்கூடிய வில்லேஜஸ் எப்படி இருக்கு, இங்க இருக்கக்கூடிய லேண்ட் ரிஃபார்ம்ஸ், லேண்ட் டென்யூர் சிஸ்டம்லாம் இந்த மாதிரிலாம் வந்திருக்கு, லைக் ரயத்வாரி சிஸ்டம், மஹல்வாரி சிஸ்டம், இதெல்லாம் இங்க படிப்போம், ரைட்? Next is caste system. This is one of the significant factor or it is a significant feature of Indian society. மற்ற இடத்துல வந்து for example say in western countries there are racism, and India பொறுத்த வரைக்கும் it is a kind of stratification is caste system. And caste system பத்தி நிறைய sociological thinkers வந்து படிச்சிருக்காங்க. One among them or few among them were G.S. Gure, M.N. Srinivas, Louis Dumont and Andrew Biddle, right? நெக்ஸ்ட் கேஸ்ட் சிஸ்டமோட ஃபீச்சர், அன்டச்சபிலிட்டி, இதோட ஃபார்ம்ஸ், அதுக்கப்புறம் இதோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லாம் என்ன, இப்போ இப்போ எப்படி இருக்கு அன்டச்சபிலிட்டி, இதெல்லாமே நம்ம கேஸ்ட் சிஸ்டம் பற்றி படிப்போம். நெக்ஸ்ட் இஸ் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் அண்ட் ட்ரைப்ஸ் பற்றி இவங்களோட ஜியாகிரபிக்கல் ஸ்ப்ரெட் என்ன, வாட் ஆர் த டெஃபினேஷனல் ப்ராப்ளம்ஸ் அபவுட் ட்ரைப்ஸ், அண்ட் இவங்களுக்கான கலோனியல் டைம் பீரியட்ல கொண்டு வந்த பாலிசிஸ் அண்ட் ஹவு தே இம்பாக்டட் த ட்ரைப்ஸ் அண்ட் இஷ்யூஸ் ஆஃப் இன்டகிரேஷன் அண்ட் அட்டானமி. Why tribes are not getting integrated with the mainstream of the people, idellame we will be dealing in this chapter. Next is social classes in India, right? First is agrarian, next industrial class, then middle class. இந்த 3 class பத்தி இந்த chapterல படிச்சிருக்கோம். Next system of kinship,
நம்ம ஆல்ரெடி இதே சாப்டர் நம்ம பேப்பர் 1ல படிச்சிருக்கோம். இட் இஸ் ஜென்ரலி அரௌண்ட் சோஷியாலஜியில் இருக்கக்கூடிய தியரிஸ் மட்டும். இதில் இந்தியன் கண்டெக்ஸ்ட்ல படிப்போம், ரைட்? வாட் ஆர் த டைப் ஆஃப் கன்கிங்ஷன் சிஸ்டம் இன் இந்தியா அண்ட் ஃபேமிலி அண்ட் மேரேஜ் இன் இந்தியா, தென் ஹவுஸ்ஹோல்ட் டைமென்ஷன்ஸ் லைக் ஜாயிண்ட் ஃபேமிலி, நியூக்ளியர் ஃபேமிலி, இதெல்லாம் இங்கே படிப்போம். நெக்ஸ்ட் இஸ் பேட்ரியார்கி அண்ட் அபவுட் செக்ஷுவல் டிவிஷன் ஆஃப் லேபர். Next is religion and society, and in this we will be dealing with religious communities in India and what are the problems of religious minorities in India, right? Next, இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் நம்ம இந்தியன் சொசைட்டி கூட ஓவர்லாப் ஆகக்கூடிய கண்டென்ட். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு கீழே இந்த கண்டென்ட்லாம் வந்து வரும் in your general studies, right? Now we are going to deal with this. First topic is visions of social change. என்னெல்லாம் கொண்டு வந்து இந்தியன் சொசைட்டியை சேஞ்ச் ட்ரை பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இஸ் மிக்ஸ்ட் எக்கனாமி அண்ட் பிளானிங் டெவலப்மெண்ட், இது ரெண்டும். நெக்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன், லா, எஜுகேஷன் அண்ட் இதன் மூலியமா ஏற்பட்ட சோஷியல் சேஞ்சஸ்லாம் வந்து இந்த சாப்டர்ல இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் ரூரல் அண்ட் அக்ரேரியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் இந்தியா, ரைட்? இப்போ நம்ம நிறைய ரூரல் டெவலப்மெண்ட் பாலிசிஸ் கொண்டு வந்திருக்கோம். கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் கோஆபரேட்டிவ்ஸ் அண்ட் பாவர்ட்டி எலிவேஷன் ஸ்கீம்ஸ், இதை பற்றி ஃபுல்லாக நம்ம இதில் டீல் பண்ணிட்டு தென் வில் பி டீலிங் வித் கிரீன் ரெவல்யூஷன், ரைட்? It has been introduced by Indira Gandhi time period and in the year of 1970 due to this India's food production வந்து significantly increase ஆச்சு. இதனால Haryana and major of the northern India and few parts in southern India have changed themselves, right? Economically and socially they have become quite கொஞ்சம் ரிச்சா மாறினாங்க, இல்லை பாவர்ட்டிலேருந்து வெளியே வந்தாங்க டியூ டு திஸ் கிரீன் ரெவல்யூஷன். அண்ட் கிரீன் ரெவல்யூஷனால ஏற்பட்ட சோஷியல் சேஞ்சஸ். நெக்ஸ்ட் இஸ் த சேஞ்சிங் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சரில் there has been many changes have been adopted technologically and traditional methods எல்லாமே சிலது இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க, சில நியூ டெக்னாலஜிஸ் have been added to that. So what are the changes in the mode of production, இது எல்லாமே நம்ம இதில் டீல் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இஸ் தட் problems in rural and agrarian transformation, that is migration, rural labor, bondage labor, it means slave kind of bonded labor, இதெல்லாமே வந்து நம்ம இந்த சாப்டர்ல டீல் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இஸ் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் அர்பனைசேஷன் இன் இந்தியா அண்ட் மாடர்ன் இண்டஸ்ட்ரி எப்படி இந்தியாவுக்குள்ள வர ஆரம்பிச்சது, இதை பேஸ் பண்ணி எப்படி அர்பன் செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் இந்தியாவில் டெவலப் ஆச்சு. தென் இப்போ அர்பன் செட்டில்மெண்ட்ஸ் வருது அப்படின்னா அங்கே ஒர்க்கிங் கிளாஸ் வர ஆரம்பிப்பாங்க இல்லையா. ஸோ ஒர்க்கிங் கிளாஸ் வர ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் மாறுது. தென் மிடில் கிளாஸ் எமர்ஜ் ஆகுறாங்க, வில்லேஜ்லேருந்து மைக்ரேட் ஆவாங்க. ஸோ அவங்க எல்லாம் ஸ்டே பண்ணுறதுக்கு ஸ்லம் ஏரியா வந்து டெவலப் ஆகுது. தெர் இஸ் சம் இன்ஃபார்மல் செக்டர் ஆஃப் லேபர் அண்ட் சைல்ட் லேபர் ஆல்சோ எமர்ஜிங். இதனால ஸ்லம் அண்ட் டிப்ரிவேஷன் வந்து அர்பன் ஏரியாஸ்ல நடக்க ஆரம்பிக்குது, ரைட்? This will be dealing in this chapter. Next is politics and the society. We have discussed this in first paper 2. Nation, democracy, citizenship, இதெல்லாம் இந்தியன் கான்டெக்ட்ல படிக்கிறோம், ரைட்? பொலிட்டிக்கல் பவர்ஸ், ப்ரெஷர் குரூப்ஸ் அண்ட் சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் எலைட் and regionalism and decentralization of power. Next is secularization, right? And the next topic is social movements in modern India. இதில் பெசன்ட் மூவ்மெண்ட், மூமெண்ட், என்விரான்மெண்டல் மூவ்மெண்ட், இது எல்லாமே நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸில் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இது ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சில ஆட்-ஆன்ஸ் வந்து இருக்கும், ரைட்? இந்த சாப்டர்ஸ் எல்லாம் எத்னிசிட்டி அண்ட் ஐடென்டிட்டி மூவ்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாப்புலேஷன் டைனமிக்ஸ். This is about population size, growth and composition. இதெல்லாம் நம்ம வந்து டெமோகிராஃபியில் ஜியோகிராஃபி கீழே படிச்சிருக்கோம், ரைட்? அண்ட் population growthக்கான components and birth, death, migration, population policy and family planning. இது for population policy will be discussed under governance க்கு கீழே படிச்சிருக்கோம். Next is emerging issues like aging, sex ratios, child and infant mortality and reproductive health. இதெல்லாமே வந்து பாப்புலேஷன் டைனமிக்ஸ் கீழே இங்கே படிக்கிறோம். இதை தாண்டி உமன் ஓரியன்டாக இருக்கக்கூடிய கண்டென்ட்ல நம்ம இதுவுமே வந்து படிச்சிருப்போம். ரிப்ரடக்டிவ் ஹெல்த், இன்ஃபன்ட் மார்டாலிட்டி, மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்டு, இதெல்லாம், ரைட்? நெக்ஸ்ட் இஸ் திஸ் இஸ் த லாஸ்ட் சாப்டர் ஆஃப் அவர் செகண்ட் பேப்பர், சேலஞ்சஸ் ஆஃப் சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், கிரைசிஸ் ஆஃப் டெவலப்மெண்ட், டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ டெவலப்மெண்ட் ஆகுறதுனால என்னென்ன கிரைசிஸ்லாம் நடக்குதுன்னு பார்க்கும்போது பீப்புள் வந்து டிஸ்பிளேஸ் ஆகுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேம் கட்டுறோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ட்ரைபல் பீப்புள் எல்லாமே டிஸ்பிளேஸ் ஆகுறாங்க. ஸோ தட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் அண்ட் தட் இஸ் சஸ்டைனபிலிட்டி இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ஒரு சொசைட்டி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது தெர் ஆர் சம் சேலஞ்சஸ் இல்லை. அதில் ஒன் அமாங் தம் இஸ் தட் பாவர்ட்டி, டிப்ரிவேஷன், தெர் இஸ் இன்இக்வாலிட்டி அண்ட் தெர் இஸ் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் விமன், caste conflicts and ethnic conflicts, communalism, religious revivalism, அதுக்கப்புறம் illiteracy, அதுக்கப்புறம் educationல இருக்கக்கூடிய disparities, right? We'll be coming to this question paper later. And yes, இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து syllabus, right? And do you have any doubts in the syllabus, right? ரொம்ப வாஸ்டா இருக்கு, இல்லை what are you feeling after seeing the syllabus?
Can anyone respond? மேம் பேசிக்கா இருக்கிற மாதிரி தான் மேம் இருக்கு. உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபெமிலியராக தான் பாரு கான்செப்ட். நீங்கள் ஆல்ரெடி வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் படித்தது தான் வந்து கொஞ்சம் தியரிஸ் மட்டும் அந்த 4th சாப்டர் மட்டும் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா சோஷியாலஜி will be an easy one, right? And can I get any other response from you? Any other student or aspirant? Anyone? You can interact with me. Do you feel any difficulty while reading this or seeing this syllabus? No, ma'am. Okay. No, தவிர ஏதாவது பேசுங்க பாரு. 2 வார்டிலே முடிக்கிறீங்க. மேம் எல்லாமே ஒண்ணு இன்டர்லிங்கா இருக்கிற மாதிரி தான் மேம் இருக்கு. ஜென்ரல் ஸ்டடீஸோட இன்டர்லிங்கா இருக்கு. ஓகே ஓகே சரி. இப்போ வந்து சிலபஸ் வந்து ஆல்ரெடி யூபிஎஸ்சி கொடுத்தது பார்த்தாச்சு. இப்போ வந்து கிளாஸஸில் நம்மளால என்னெல்லாம் கொடுக்க முடியும், என்னெல்லாம் கொடுக்க போகிறோம்னு பார்க்கலாம், ரைட்? எஸ், திஸ் இஸ் த அவுட்லைன் ஃபார் திஸ் சோஷியாலஜி ஆப்ஷனல் கிளாஸ். கிளாஸஸ் வில் பி ரஃப்லி அரௌண்ட் 250 to 300 கிளாஸஸ் இருக்கும். அண்ட் கிளாஸஸில் ஐ பி ப்ரொவைடிங் நோட்ஸ், ரைட்? அண்ட் இது கிளாஸ் நோட்ஸு ப்ளஸ் சம் ஃபியூ அடிஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ், ரைட்? ஒரு 2-3 புக் மட்டும் ஐ வில் பி சஜஸ்டிங். You can read those, or else you can stick to this class notes alone, right? Generally you need to work on some on your own. கிளாஸஸ்ல சொல்லி கொடுக்கறது தாண்டி நீங்களா தனியா ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் வந்து it will be enriched notes, right? So it is important. கிளாஸ்ல it will be 250 to 300 hours கிளாஸ் இருக்கும். எல்லா டாபிக்குமே வந்து will be covering, will be discussing each and every word just mentioned in the syllabus of your நோட்டிஃபிகேஷன், ரைட்? யூபிஎஸ்சி சைடில் நமக்கு இருக்கக்கூடிய சிலபஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இதை பேஸ் பண்ணி கிளாஸஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துடலாம். ப்ளஸ் இது போக கிளாஸில் நோட்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம், ரைட்? இது தாண்டி ஒரு 2-3 புக்ஸ் மட்டும் ஐ வில் பி சஜஸ்டிங். யூ நீட் டு ரெஃபர் தோஸ் அண்ட் யூ நீட் டு என்ரிச் யுவர் நோட்ஸ், ரைட்? அண்ட் இப்போ கிளாஸ் மட்டும் பார்த்தா போதாது, நோட்ஸ் எடுத்தால் மட்டும் பத்தாது. நம்ம இதோட அட்மோஸ்ட் இது எப்போ ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னா இதோட வாட் இஸ் த எய்ம் ஆஃப் டூயிங் திஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதணும், உங்களுக்கு ரைட்டிங் ஸ்கில் வந்து டெவலப் ஆயிருக்கணும். அதுக்காண்டி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டாபிக்கல் டெஸ்ட் மாதிரி கொடுக்குறோம், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் கம்ப்ளீட்டிங் 1 சாப்டர் அப்படின்னா ரொம்ப மினிமலாக லைக் எனக்கு நீங்கள் வந்து ஒரு வீக்குக்கு 3 கொஸ்டின் எழுந்தா கூட போதும், ரைட்? டாபிக்கல் டெஸ்ட் வில் பி தேர், ரைட்? நெக்ஸ்ட் இஸ் தட் சோஷியாலஜி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ். இப்போ வந்து இவ்வளோ நேரம் நம்ம கிளாஸ்ல எடுத்ததுல அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மந்த்ல இல்லை இது வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ் எல்லாமே வில் பி இன்கல்கேட்டிங் அலாங் வித் த கிளாஸஸ். இதை தாண்டி எவ்ரி மந்த் வந்து இப்போ நம்ம பாவர்ட்டி பற்றி லெட்ஸ் சே 14th கிளாஸ்ல நம்ம பாவர்ட்டி எடுத்தாச்சுன்னு வச்சுக்கோங்க. 17th டே அன்னைக்கு வந்து பாவர்ட்டியில் ஒரு புது அடிஷன் வருது அப்படின்னா இட் வில் பி கவர்ட் அண்டர் தட் வேல்யூ அடிஷன் கிளாஸ், ரைட்? அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹவ் பிளான்ட் ஃபார் எவ்ரி மந்த் ஒரு 1 டே மட்டும் சோஷியாலஜி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்னு அந்த மந்த்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டு ஆப்ஷனல் உங்களுக்கு ஆன்சர்ஸாக எழுதுறதுக்கு எங்கெல்லாம் இன்க்ளூட் பண்ணால் பெட்டராக இருக்குமோ இட் வில் பி given to you, ரைட்? சோஷியாலஜி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் இட் வில் பி happen or it will be scheduled for மாசத்துல ஒரு நாள், ரைட்? இட் மேபி 3 hours வரைக்கும் கூட அது எக்ஸ்டெண்ட் ஆகலாம் மினிமம், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் இஸ் வேல்யூ அடிஷன் கிளாஸ். இஃப் வி ஆர் மிஸ்ஸிங் அவுட் சம் நியூ கான்செப்ட் அப்படின்னா இட் வில் பி given to you in the form of வேல்யூ அடிஷன் கிளாஸ், ரைட்? in the recorded form. நெக்ஸ்ட் இஸ் 1-to-1 mentorship. You can exploit me. For example, உங்களுக்கு எவ்வளோ தூரம் உங்களுக்கு கண்டென்ட் வேணுமோ, எவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து நோட்ஸோ இல்லை எவ்வளோ ஐடியா உங்களுக்கு வேணுமோ யூ கேன் கெட் இட் ஃப்ரம் மீ. ஐ கேன் ஹெல்ப் யூ என்ன டே வேணாலும், ரைட்? irrespective of days, I can available for you regarding the sociology optional, right? And next is there will be doubt clearing session. ஜென்ரலாக வந்து இனிஷியல் கிளாஸஸில் உங்களுக்கு டவுட் வருது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அண்ட் நீங்கள் 2-3 டாபிக்ஸ் படிச்சதுக்கப்புறம் ஒரு திங்கரோட இன்னொரு திங்கர் இன்டெகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஒரு திங்கர் ஒரு கண்டென்ட் சொல்லியிருப்பாரு அப்படின்னா அது ஒரு 4-5 பேர் வந்து அதை கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, எய்தர் இன் பாசிட்டிவ் வே ஆர் இன் நெகட்டிவ் வே. ஸோ இதை பற்றிலாம் படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் டவுட்ஸ் வந்து வரது கொஞ்சம் நார்மல் தான். ஸோ உங்களுக்கு ஒரு 1 month ஆஃப் நீங்கள் சோஷியாலஜியோட ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வர மாதிரி யூ மே ஃபீல். அப்படிங்கும்போது you can come to me and we can have some doubt clearing sessions, right? These are the things I have planned for the sociology optional. And before getting into நீங்க வந்து ஆப்ஷனல் பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1ல both பேப்பர் 1 and பேப்பர் 2 இது வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின் பேப்பர்ல வந்து நமக்கு ஆப்ஷன்ஸ்லாம் கிடையாது. கொடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்படியே தான் எழுதி ஆகணும், ரைட்? பட் இன் சோஷியாலஜி ஆர் இன் ஆப்ஷனல் பொறுத்த வரைக்கும்
there will be compulsory question. நீங்க ஒரு for example, let's see this. இது வந்து 2023 சோஷியாலஜி பேப்பர், ரைட்? செக்ஷன் ஏல இருக்கக்கூடிய கொஸ்டின் நம்பர் 1 செக்ஷன் பில இருக்கக்கூடிய கொஸ்டின் நம்பர் 5 இது ரெண்டும் கம்பல்சரி கொஸ்டின். இங்க இருக்கக்கூடிய 5 10 மார்க்கும் இதுக்கு முன்னாடி செக்ஷன் ஏல பார்த்தோம் இல்லையா, அந்த 5 10 மார்க்குமே வந்து கம்பல்சரி நம்ம அட்டெண்ட் பண்ணி ஆகணும். இதுல வந்து 10 மார்க் மட்டும் தான் இருக்கும். 10 மார்க்குக்கு வந்து 150 ஒன்ஸ் எழுதணும், 2 pages, ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் 20 மார்க் கொஸ்டின். இது வந்து 4 pages, அங்க வந்து 250 words, ரைட்? திஸ் இஸ் த கொஸ்டின் ஸ்பிளிட் அப். இந்த 2 கொஸ்டின் மட்டும் மேண்டேட்ரி. இது தவிர ஒவ்வொரு செக்ஷன்ல இருந்து நம்ம வந்து ஒரு கொஸ்டின் கம்பல்சரி எழுதியிருக்கோம். டோட்டலி வில் பி அட்டெண்டிங் 5 number of questions, ரைட்? இந்த நியூமெரிக்கல் ஆர்டர்ல 5 கொஸ்டின்ஸ் மட்டும் எழுதுவீங்க. இதுல 1 and 5 இஸ் கம்பல்சரி. இந்த 1 and 5ல வந்து மோஸ்ட்லி ஒரு 5 10 மார்க் இருக்கும், ரைட்? செக்ஷன் ஏலையும் சரி செக்ஷன் பிலையும் சரி. ஸோ மொத்தம் 10 10 மார்க் எழுதுவீங்க. இது தாண்டி மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே எப்படி உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னா, ஃப்ரேம் ஒர்க் வந்து there will be ஏபின்னு 2 கொஸ்டின் இருக்கும். இது வந்து 20 மார்க், இது போக ஒரு 10 மார்க், ரைட்? யூ கேன் ஹேவ் தி ஆப்ஷன், ரைட்? இப்போ வந்து 2 3 4 இந்த 3ல ஏதாவது 2 சூஸ் பண்ணிக்கலாம் செக்ஷன் ஏல, இல்ல ஏதாவது 1 சூஸ் பண்ணீங்க அப்படின்னா செக்ஷன் பில இருந்து நீங்க 2 சூஸ் பண்ணணும். டோட்டலா நீங்க 5 கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணணும், ரைட்? திஸ் இஸ் ஹவ் the question paper will be. There will be 8 number of questions. அதுல வந்து 1 and 5 is compulsory. இது போக நீங்க 3 questions வந்து சூஸ் பண்ணணும், ரைட்? அந்த மூணுமே வந்து either 2 செக்ஷன்ல இருந்து கம்பல்சரி ஒன்னாவது அட்டெண்ட் பண்ணியிருக்கணும். இதுதான் வந்து கொஸ்டின் பேப்பரோட ஸ்பிளிட் அப், ரைட்? இப்போ வந்து உங்களுக்கு ஒரு புது டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க செக்ஷன் பிலையோ. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே கொஸ்டின் 8ல பார்க்கும்போது உங்களுக்கு இந்த 20 மார்க் தெரியாது, வாட் இஸ் டெய்லரிசம் அப்படிங்கிற உங்களுக்கு அந்த வேர்டே உங்களுக்கு தெரியாது அப்படின்னா ஜஸ்ட் லீவ் திஸ் கொஸ்டின். அது தாண்டி நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும், ரைட்? ஸோ you shouldn't leave a topic here. நம்மளால ஒரு டாபிக் விட்டுட்டு இது மட்டும் படிச்சா போதும்னு சொல்லிட முடியாது. what we can do is that like கொடுத்திருக்க கொஸ்டின்ஸ்ல நமக்கு எது பெஸ்டா எழுத வருமோ, எதுக்கு நம்ம கண்டென்ட் இருக்கோ அதை மட்டும் நம்ம சூஸ் பண்ணிட்டு எழுதிட்டு வந்துடலாம். so we are having some options of attending questions in optional, right? so this is what I want to tell in this optional class. and yeah, this is about the question paper. question paperல எதுவும் டவுட் இருக்காப்பா? question paperல இந்த அவுட்லைன்ல? No ma'am. ஷுவரா எல்லாத்துக்கும்? Yes, ma'am. Okay. Yeah. Do you have any queries regarding optional or apart from this preparation? This is my part. I have done about the sociology. இதுல இவ்வளவு தான் இருக்கு சிலபஸ். இதுதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். இந்த மாதிரி தான் ஸ்பிளிட் அப் இருக்கும். நீங்க இவ்வளவு படிச்சீங்கன்னா இவ்வளவு எடுக்கலாம், இவ்வளவு மார்க் வரும், நல்ல சர்வீஸ் கிடைக்கும். This is what I need to tell. Choose your optional wisely. நீங்க இப்போ சோஷியாலஜி சூஸ் பண்ணலனா கூட எந்த ஒரு ஆப்ஷனல் சூஸ் பண்ணாலும் ஒரு 3 ஃபேக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தட் சிலபஸ் வந்து உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. செகண்ட் ஒன் இஸ் தட் இதுக்கான சோர்ஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு நீங்க என்ன மீடியம்ல படிக்கிறீங்களோ, இதர் இங்கிலீஷ் ஆர் தமிழ், அதுல வந்து அவைலபிளா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் தட் வெதர் யூ ஆர் ஹேவிங் மென்டர்ஷிப் ஆர் டேக்கிங் கிளாஸ், இதுக்கான பர்சன்ஸ் வந்து அவைலபிளா இருக்காங்களா உங்களுக்கு வந்து ப்ராக்சிமல். நீங்க டவுட்னா கேட்குற இடத்துல அந்த ஃபேக்கல்ட்டியோ இல்லை அந்த சோர்ஸ் ஆஃப் மென்டர்ஷிப்போ வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கணும். இது 3 தான் இம்பார்ட்டன்ட். அண்ட் இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் யூ நீட் டு see about the previous year question paper, ரைட்? சிலபஸ் பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்குறீங்க, தென் மென்டர்ஷிப் பார்க்குறீங்க, சோர்சஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கான்னு பார்க்குறீங்க, தென் யூ ஆர் டீலிங் வித் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். உங்களால இதுக்கான இது வந்து எழுதிட முடியும்னு ஒரு ஃபெய்த் வந்துச்சுன்னா யூ ஜஸ்ட் கோ ஃபார் தட் ஆப்ஷனல் ஆர் எல்ஸ் சூஸ் அதர் ஒன், ரைட்? This is what I want to tell regarding optional. And if you have any other doubt regarding preparation or whatever regarding UPSC, you can ask now. You can text me if you're having any doubt, okay? Okay ma'am. Yeah. Thank you.